நிறைய தடவை அந்த சீக்வன்சஸ்லாம் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த பர்டிகுலர் ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ்க்கு முன்னாடி சீக்வன்ஸ் நாங்கள் ஷூட் பண்ணுறப்போ கார் ஒரு இடத்துல வந்து ஒரு பாட் ஹோல் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதில் பட்டு கார் அப்படியே ஜம்ப் ஆச்சு, ஜம்ப் ஆயில் போய் லேண்ட் ஆச்சு. ஸோ நான் என்னைக்குமே நானும் பெருசாக டென்ஷனாக எடுத்ததில்லை. எவ்ரி மொமெண்ட் ஐ ஆம் வித் சார் ஐ வில் என்ஜாய். கார் சீக்வன்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் ஸோ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த சீக்வன்ஸும் கார் தூக்கி போய் லேண்ட் ஆச்சுது. நான் சிரிச்சுட்டே சேர்த்துக்கிட்டேன், இது ஸ்கார் டாப்பிள் சார், கார் கவுந்து விழுமா அப்படின்னா இட்ஸ் ஹம்மர். சார் என்னை பார்த்து சிரிச்சுட்டு நாட் கெட் அப்படின்னு சொல்லி சிரிச்சார். நாங்கள் 2 பேர் சிரிச்சுட்டு அதை பற்றி பேசிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் ஷாட் தான் இந்த கார் வந்து ஸ்லிப் ஆகி போய் அப்படியே இதாகிடுச்சு. ஸோ இட்ஸ் அன் ஆக்சிடென்ட். பேசிக்லி அந்த கார் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போச்சுது. ஓகே, அது ஆக்சிடென்ட். இட்ஸ் an accident. ஓகே. கீழே வந்து அந்த டெசர்ட்ல போட்ட ரோடுனால வந்து கீழே வந்து அந்த ரோடுக்கு சைட்ல வந்து கிரேவல்ஸ் மாதிரி இருக்கு, அந்த ஜல்லிக்கல் மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ அந்த நாங்க வந்த ஸ்பீடுக்கும் அந்த கார் வந்து அன்னைக்கு அந்த அது ஒரு ஸ்பீடா ஒரு விஷயம் பண்றதுக்காக கொஞ்சம் அதை இது பண்ணியிருந்தாங்க, அது அப்கிரேட் மாதிரி ஏதோ பண்ணியிருந்தாங்க. ஸோ அது கண்ட்ரோல்ல இல்லை ஆக்சுவலா. ஸோ நாங்க அந்த ரோட்டுக்கு வந்து ஆஃப் ரோட்ல இருந்து அந்த ரோடுக்கு வந்தப்போவுமே ஒரு கார் கண்ட்ரோல் இல்லாமல் போச்சு. சார் கண்ட்ரோல் பண்ணி எடுத்துட்டாரு. அந்த ஜல்லியில பட்டோடனே உங்களுக்கு அந்த டயர்ஸ் கண்ட்ரோல் இல்லாம இட் வெண்ட் அவுட் ஆஃப் த ரோடு. ஸோ அந்த ரோடுக்கு டெசர்ட்னால அந்த ரோடுக்கு கீழே போச்சுன்னா அது ஒரு 5-6 ஃபீட் கீழே. ஸோ ரோல் ஆகி கீழே போனது தான். ஸோ அப்படியானதான் அந்த ஆக்சிடென்ட். பட் இட் வாஸ் an accident. முடிச்சுட்டு சார் என்ன சொன்னாங்க வெளில வந்துட்டு? ஏன்னா எங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப ஸ்கேரியா இருந்தது ஆக்சுவலி. சார் பீன் த்ரூ சோ மெனி ஆக்சிடென்ட்ஸ். இந்த ரேஸ்ல இருந்தப்போ சரி, ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தப்போ சரி. பட் இட் வாஸ் ஆல் தனியா அவர் இருக்கும்போது நடந்திருக்குது, வேற ஒரு ஆர்டிஸ்டை வச்சு நடந்ததில்லை. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஒரு ஆர்டிஸ்டை வச்சு நடந்ததுனால ஹி ஃபெல்ட் சோ பேட். ஸோ அதனால கார் ட்ராபிள் ஆயிடுச்சு. சார் உடச்சிட்டு சார் காருக்குள்ளேயே கேட்பாரு, ஆரவ் ஆயு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விண்டோ உடச்சிட்டு அவர் வெளியே வந்துட்டு எல்லாரும் சார்கிட்ட போவாங்க. பட் ஹீ வாஸ் லைக், ஆரவுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க, உடனே அவர் ரெஸ்கியூ பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல ஜென்ரலி என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃபியூல் டேங்க் லீக் ஆக ஆரம்பிச்சிடும், ஷார்ட் சர்க்கியூட் ஆகும் அண்ட் த கார் வில் ஸ்டார்ட், இட் வில் கேட்ச் ஃபயர். அதான் நடக்கும். ஸோ எனக்கும் இது உள்ள ஃபீல் ஆகுது. ஏன்னா என்னை வெளியே எடுக்கிறதுக்கு ஒரு 5 minutes ஆகுது. ஸோ எனக்கு என்னன்னா, வாட் இஃப் இட் கேச்சஸ் ஃபயர், என்ன ஆகும்? ஸோ அட்லீஸ்ட் தே ஹேவ் டு பி சேஃப்னு சொல்லி எனக்கு ஒரு இருந்துச்சு. ஐ ஹேவ் கப்புள் ஆஃப் லாக்ஸ். இங்கே ஒரு பெல்ட் இருக்குது, கை லாக் ஆயிருக்கு, கழுத்து ஸ்ட்ராப் ஆயிருக்குது. ஸோ டேக்கிங் மீ அவுட் ஆஃப் த கார் இஸ் வெரி டிஃபிகல்ட். அதுவே சாருக்கு வந்து கார்ல பயமே அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாதா? கேட்டிருக்கீங்களா? சார் சுத்தமா பயம் கிடையாது, சுத்தமா கிடையாது, எதுலையுமே பயம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தேர் இஸ் a ஷாட் வேர் இங்கேருந்து கீழே குதிச்சு ரோல் ஆயிப்போம்னா ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுவாங்க. இப்போ சாரோட ஒரு ஸ்டேச்சர்ல இருக்கிற ஒரு ஹீரோவா இருக்கட்டும், மேபி ஏஜ் ஃபேக்டர், இல்லைன்னா சாருக்கு இவ்வளோ இன்ஜுரிஸ் ஆனதுக்காக வந்துட்டு இல்லை வேற யாரையாச்சும் எடுக்கலான்னு தான் எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. இல்லை சிலதுல நிறைய ரிஸ்க்ஸ் இருக்கும், அந்த டெரைனுக்குள்ள ரிஸ்க். ஏன்னா இன்ஜுரி ஆச்சுன்னா வந்து இட் வில் அஃபெக்ட் த ஹோல் க்ரூ. யோசிக்கவே மாட்டாங்க, எதை பத்தியுமே யோசிக்க மாட்டாங்க. அந்த ஷாட் கரெக்டா வரணும்னா வில் டூ எனிதிங். இது வந்து கார் சீக்வன்ஸ் மட்டும் இல்லை, எல்லாத்துலயுமே அப்படிதான். பயமே இல்லாம ஒருத்தரை நான் பார்த்துட்டுனா ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நம்ம சின்னதா நான்லாம் கூட கொஞ்சம் யோசிப்பேன். சார் வந்து இஸ் கிராஸ்ட் ஆல் தட் நினைக்கிறேன்.